வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த நாட்டுக்கோழியை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல வாதம், பித்தம், கபம் மூணில் பித்தம் அதிகமாகும். பித்தம்னா வெப்பம். அதாவது நம்ம குளிர்காலங்களில் நமக்கு உடம்புல உண்டாகக்கூடிய சளி இருமலுக்கு நம்ம இந்த நாட்டுக்கோழி ரசத்தை நம்ம சாப்பிடும்போது வெப்பத்தை அதிகப்படுத்தி சளி இருமலை சரி செய்யும். நம்ம வெப்ப காலங்களில் நாட்டுக்கோழி சாப்பிட்டோம்னா சில டைம் அது வயிறுக்கு சேராமல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை உண்டாக்கும். இந்த நாட்டுக்கோழியில் அதிகப்படியான விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குது. விட்டமின்ஸ் பார்த்தோம்னா விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, B6, B9, அப்புறம் விட்டமின் K, விட்டமின் E சத்துக்கள் நிறையா இருக்குது. மினரல்ஸ் பார்த்தோம்னா கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம், இரும்புச்சத்து இப்படின்னு எண்ணற்ற சத்துக்களை கொண்டது அந்த நாட்டுக்கோழி. இதில் விட்டமின் B சத்து இருக்கனால நம்ம மனக்கவலை, மனம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை தரும். விட்டமின் E சத்து இருக்கனால, விட்டமின் K சத்து இருக்கனால நமக்கு முடி சம்மந்தமான, எலும்புகள் சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை தரும். கால்சியம் சத்து அதிகமாக இருக்கனால எலும்புகள், பற்கள் சம்மந்தமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை தரும். இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால நம்ம வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இரும்பு சத்து உடம்புல கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த நாட்டுக்கோழியை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நம்ம உடம்புல இரும்பு சத்து பற்றாக்குறை சரியாகும். இந்த கோழியில் இருக்கக்கூடிய ஈரலும் கல்லீரலும் தொடர்ந்து சாப்பிட்டு வரலாம். வாங்க இப்போ நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு வெங்காயத்தை, சின்ன வெங்காயத்தை 1-2 அப்படி தட்டி எடுத்துக்கலாம். ஒரு 20 பல்லு வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே இப்படி தட்டிக்கலாம். பூண்டு வச்சு தட்டி எடுத்துக்கலாம். அதே போல் இஞ்சி பூண்டையும் இப்படி தட்டி எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி ரசத்துக்கு சின்ன வெங்காயம் இப்படி 1-2 தட்டி வச்சுருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி தலை எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் கொஞ்சம், ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கறி மசாலா பட்டை எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம் தாளிக்க. காற்று நல்லா காயவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். கறி மசாலா பட்டை போட்டுக்கலாம். கற்பாசி, பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுக்க வெங்காயத்தை
சேர்த்துக்கிறேன். பூண்டு சின்ன வெங்காயம் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும் வாசனையாக. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ கறி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு சேர்த்துடலாம். ரொம்ப வதங்க வேணாம் தக்காளி. தக்காளி கொஞ்சம் வெந்திருந்தால் போதும். அது கூட கறியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன். கறி நல்லா வேகட்டும். இப்போ மூடி வச்சு எரிச்சிக்கலாம். இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு காரத்துக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம்.
இது எல்லாமே வீட்டு மிளகாத்தூள் தான். சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி 1க்கு 2 நச்சுக்கோங்க. இப்போ அது கூட சேர்த்துக்கிறேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லித்தூளில் வந்து சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சது தான். கடலைப்பருப்பு இதெல்லாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி ரசத்துக்கு. தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இப்போ மூடி வச்சு எரிச்சிக்கலாம். ஏற்கனவே கறி கொஞ்சம் வெந்துருச்சு. இன்னும் 2 கொதி வந்தால் போதும். இதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் கம்மியாகவே எரிச்சிக்கலாம். நான்வெஜ் மட்டனுக்காக இருக்கட்டும், சிக்கனுக்காக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு 1 கொதி மட்டும் கொஞ்சம் ஸ்பீடாக எரிச்சா சரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகவே எரிச்சிக்கலாம். அப்போ தான் கறி நல்லா வேகும், அதில் இருக்க சாரெல்லாம் இறங்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மூடி வச்சு எரிச்சிக்கலாம். நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். நாட்டுக்கோழி ரசம் குடிக்கும்போது கொஞ்சம் மிளகு மட்டும் தட்டி போட்டு குடிச்சிக்கலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி சுக்கா, நாட்டுக்கோழி ஈரல், மிளகு வறுவல், நாட்டுக்கோழி ரசம், நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி இது மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.